கோவிந்த் தாமோதர் பண்டிட் குல்வா மாவட்டத்தில் பல்சே என்கிற குக்கிராமத்தில் வசித்து வந்தார். கோவிந்த் தன் மகளுக்கு பொருத்தமான வரனை தேடி கடுமையாக முயற்சித்தும் சரியாக அமையாததால் மிகுந்த வருத்தத்தில் இருந்தார். ஒரு நாள் தன் நெருங்கிய நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்த போது பேச்சு ஞானிகளை பற்றி திரும்பியது. அந்த நண்பர் கோவிந்திடம் பாபாவை பற்றி பேசத் தொடங்கினார். அப்போது திடீரென்று அவர், கோவிந்த், உங்கள் மகளுக்கு 15 நாட்களுக்குள் திருமணம் நடந்தால் நாம் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெறுவோம், சம்மதமா என்றார். கோவிந்தும் அதற்கு ஒத்துக்கொண்டு சரி, அப்படியே செய்வோம் என்றார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஹர்தேக் குடும்பத்தினர் தங்களது மகனுக்கு அவரது பெண்ணை கேட்டு வந்தபோது வியப்பின் உச்சிக்கே அவர் சென்று விட்டார். மணமகனுக்கு பெண்ணை மிகவும் பிடித்திருந்ததனால் அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கோவிந்த் திருமணத்திற்காக எங்கேயும் எதற்காகவும் அதிக சிரமப்படாமல் 15 நாட்களுக்குள் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. அதை அவரது நண்பர் சுட்டிக்காட்டி பாபாவின் தரிசனத்திற்காக செல்ல வேண்டும் என்பதனை நினைவுபடுத்தினார். கோவிந்தும் தன் நண்பர் ஒருவரிடம் 30 ரூபாய் கடன் வாங்கிக் கொண்டு ஷீரடி புறப்பட்டார். அவர்கள் ஷீரடி சென்றதும் முதலில் மாருதி கோவிலுக்கு சென்றனர். அப்போது பாபா தன் பக்தர்களுடன் லெண்டி பாக் சென்றிருந்தார். ஆகவே அவர்கள் துவாரகமாய் சென்று அங்கேயே அமர்ந்து கொண்டனர். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பாபா லெண்டிக்கு புறப்படுவதற்கு முன்பு மிகவும் கோபமாக இருந்ததாகவும், எனவே அவர்கள் கீழே இறங்கி சபா மண்டபத்தில் அமர்வதே புத்திசாலித்தனம் என்றும், இல்லாவிட்டால் பாபாவின் கோபம் உங்களின் மீது திரும்பக்கூடும் என்று கூறினர். அவர்களின் அறிவுரைப்படி கோவிந்த் கீழே இறங்கி சபா மண்டபத்தில் அமர்ந்து பாபாவின் வரவிற்காக காத்திருந்தார். சிறிது நேரத்தில் பாபாவும் அவரது தொண்டர்களும் சிரித்து பேசிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக ஆரவாரமாக வந்தனர். பாபாவின் முகத்திலும் கூட கோபத்திற்குண்டான அறிகுறியே இல்லை. இதை கண்டு கூடியிருந்த பக்தர்கள் ஆச்சரியமடைந்தனர். மசூதி படிகளில் ஏறுவதற்கு முன் பாபா, நான் குளிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்றார். அப்போது அவர் துவாரகாமாயின் படிக்கட்டுகளில் நின்றிருந்தார். பக்தர்கள் தண்ணீர் கொண்டு வந்து பாபாவின் பாதங்களை அலம்பினார்கள். கோவிந்த் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாபாவின் பாதங்களை கழுவிய தண்ணீரை கைகளில் ஏந்தி பருகினார். பின்பு படியேறி வந்து தேங்காய், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றோடு 1 ரூபாய் தட்சிணையையும் வைத்து பாபாவின் முன் சமர்ப்பணம் செய்தார். பிறகு தன் தலையை பாபாவின் பாதங்களில் வைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். உடனே பாபா, நீ என் பாதத்தில் உன் தலையை வைத்து நமஸ்காரம் பண்ண வேண்டியதில்லை, தொலைவில் இருந்து நமஸ்காரம் செய்தால் கூட அது என்னை வந்தடையும் என்றவர் தட்சிணையாக வைக்கப்பட்டிருந்த 1 ரூபாயை பார்த்து, ஏன் 1 ரூபாய் கொடுக்கிறாய், எனக்கு இன்னும் 1 ரூபாய் கொடு என்றார். கோவிந்த் இன்னொரு 1 ரூபாயை பாபாவிடம் கொடுத்தார். பிறகு அந்த 1 ரூபாயை தன் கைகளால் சுண்டிவிட்டார் பாபா. பின் கோவிந்தை பார்த்து, நான் உனக்கு 30 ரூபாய் கடன்பட்டிருக்கிறேன் என்று திரும்ப திரும்ப கூறினார். உண்மையில் பாபா கோவிந்திடம் கடன்பட்டிருக்கவில்லை. கோவிந்த் தான் பாபாவிடம் வருவதற்கு 30 ரூபாய் கடன் வாங்கி கொண்டு வந்திருந்தார். பாபா தன் பக்தர்களில் ஒருவரிடம், நாராயணா, இந்த பாபு சாஹேப் இங்கே வந்தால் அவனை நன்றாக சாத்து. அவன் என்னிடம் இருந்து 4000 பணத்தை வாங்கி கொண்டு இன்னும் திருப்பி கொடுக்கவில்லை. கேட்டால் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று கூறுகிறானே தவிர இதுவரை கொடுத்தபாடில்லை என்றார். இதை கேட்டு கோவிந்த் திடுக்கிட்டார். ஏனெனில் பாபா கூறிய அந்த தொகையை பாபு சாஹேப் என்கிற பெயருடைய நபருக்கு கடனாக கொடுத்திருந்தார். கேட்கும் போதெல்லாம் கண்டிப்பாக திரும்பி கொடுத்து விடுவதாக கூறும் அவர் இதுவரை திருப்பி கொடுக்கவில்லை. அவர்கள் புறப்படும் நேரம் பாபா கோவிந்திடம், நானும் உன்னோடு வரப்போகிறேன், இங்கு மக்கள் என்னை மிகவும் தொந்தரவு செய்கின்றனர் என்று கூறினார். பாபா என்ன சொல்கிறார் என்று கோவிந்துக்கு புரியவே இல்லை. பிறகு கோவிந்துக்கு பாபா உதியை கொடுத்து அவரது நெற்றியில் இட்டு அவர் புறப்பட அனுமதித்தார். தன்னை முழுமையாக நம்பி எவரொருவர் சரணடைகிறாரோ அவர்களுக்கு சாய்நாதர் பரந்தாமனாகவே காட்சி தந்து அவர்களின் இடர்களை போக்குவார் என்பதை இக்கதையின் மூலம் நாம் அறியலாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.